47வது நாள். நேரம் காலை 7:34. ஸோ இந்த சமயத்தில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, மோட்ரு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வயல்வெளிக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். பழுப்பு உள்ளே இருக்குது. அதில் சின்னதாக பார்த்தீங்கன்னா பழுப்பில் இருந்து கொஞ்சம் தண்ணி வருது. அந்த தண்ணியை சரி செய்யறதுக்கு தான் நாம் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். சின்னதாக ஒரு டீ இருக்குது. 2 கழனி இருக்குது நம்மளுக்கு. அந்த 2 கழனியில் ஒரு கழனி அங்கே தூரமாக போகிறதுக்கு அது இருக்குது. இப்போ இந்த சைடில் தான் போயிட்டுருக்கு. இந்த சைடில் இந்த சென்டர்லேயே தண்ணி பாய்ச்சலாம். ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் மேடு பகுதியை நோக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற மாரி பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி வரும். அந்த தண்ணி வெளியே வரத்தை தான் நாம் இப்போ சரி செய்ய போகிறோம். தண்ணி வெளியே வந்த பகுதியை நாம் இப்போ சரி செஞ்சாச்சு. நம்ம பறவை தாங்கியில் கொக்குவும் கருவாட்டுவால் குருவி இது 2மே அமர்ந்துட்டுருக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எங்கே இந்த மேடு பகுதியில் ஊற்றுதுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டோம். நேரம் காலை 7:43. களைகள்லாம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய கழனியில் தண்ணீர் பாய்ச்சுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா நடந்துகிட்டே நாம் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன களைகள்லாம் நாம் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு நூல் கயிறு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலி இருக்குது. இந்த வேலியை தாண்டி தான் நாம் போக போகிறோம். ஸோ அதனால் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனோம். லைட்டாக சிக்கிச்சினாலும் மொபைலு தண்ணியில் வந்துடும். ஸோ அதுக்காக நாம் வந்தாச்சு. ஓகே, உள்ளே தெரியுதுங்களா, இந்த களைகளை தான் நாம் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு லைனாக இந்த லைனில் இருக்குது, அடுத்த லைனில் இருக்குது, அடுத்த லைனில் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுக்கலாம். நேரம் காலை 8:27. ஸோ இந்த சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே சுற்றிட்டு வந்துகிட்டே இருந்தேன். புழு. ஸோ இந்த புழு இருக்கிற ஃபுல்லாக செடியில் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கடிச்சிருக்கு. இந்த ஏரியாலாம் காலி பண்ணது இவருடைய வேலை. ஸோ இதுபோல் ஃபுல்லாக இடத்துல பரவறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு பூச்சி விரட்டிகள் 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம் அல்லது அக்னி அஸ்திரம், ஸோ எதனா ஒன்று நாம் தெளிச்சிடலாம். அப்படின்னா உயிர் வழி திரவத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா தெளிப்புகள் மூலமாக இவற்றை நாம் கட்டுப்படுத்தலாம். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா களை இருந்துச்சு, களை எடுத்தாச்சு. ஸோ சேருலாம் கலைஞருக்கத்தை பார்க்குறோம். அங்கே பாரில் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி இருக்கும். இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ நான் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் ஒவ்வொரு இந்த சின்ன சின்ன குச்சி இருக்குல்ல, நான் நடந்து போகும்போது ஒரு குச்சியாக தாவி 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 போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கும் போதே ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அது ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நேரம் காலை 10:42. ஸோ இந்த வைக்கல தான் கண்ணு குட்டிகளுக்கு போட போகிறோம். என்னை இழு 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 இழுக்குதடி. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது. ஸோ எந்த சைடுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் தெரில. ஸோ அவ்வளோ இயற்கை இழுன்னு இழுக்குது.
47வது நாள் மாலை 4:10. வழக்கம் போல் மாலையில் நீர் பாய்ச்ச வந்திருக்கோம். கொஞ்சம் இருக்கிற இந்த களைகளெல்லாம் நாம் எடுக்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் வேலியை நாம் தாண்டணும். அதுக்கு முன்னாடி சின்னதாக டேக் மாரி பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த களைச்செடியை கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புல் வகையெல்லாம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பிடிங்கிடலாம். ஸோ இது கோரை வகை, இது புல் வகை. ஓகே, அப்படியே தான் ஜஸ்ட் ஒரு வாக். நம்ம இதுக்கு முன்னாடி வழக்கம் போல் பார்த்துருப்போம். ஒரு நிலம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சத்து என்னென்ன தேவைன்றதை அது களைச்செடிகளாக உருவாக்கி அந்த செடியிலிருந்து மக்கு பொருளாக எடுத்து மீண்டும் அந்த நிலத்துக்கே அது எடுத்துக்கும். ஸோ அந்த வகையில் இந்த களைச்செடிகள்லாம் அதுக்கு தான் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இதை சின்னதாக சுருட்டி கீழே இங்கே மீண்டும் செடிக்கு பக்கத்தில் செடி இடம் கேஃபாக இருக்கிற இடத்துல நாம் காலால் புதைச்சி விட்டுருவோம். அவ்வளோ. ஸோ அது மக்கி பார்த்திங்கன்னா எருவாயிடும். ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். ஒரு எலிஃபெண்ட் வாக் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எலிஃபெண்ட் வாக் நடந்து போயிட்டே இருப்போம் கீழே குனிச்சிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா களை இருக்கிற வரையிலும் நாம் அப்படியே எலிஃபெண்ட் வாக் போல் நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, திரும்ப என்ன பண்ணுவோம், செடிகளுக்கு நடுவில் கேப்பில் காலால் புதைச்சி விட்டுருவோம். ஸோ வேர்கள்லாம் ஃபுல்லாக உள்ள தண்ணியில் முழுகிற அளவுக்கு சேர் மேலே படிகிற அளவுக்கு நாம் முழுகிட்டால் அது மீண்டும் வேர்கள் விட்டு வளராது. ஸோ வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா மீண்டும் வளர ஆரம்பிச்சிடும். மாலை 4:49. தண்ணி ரொம்ப தாகமாக எடுத்துச்சு, தண்ணி தான் குடிக்க போகிறேன். ஸோ இது வரப்பு. இந்த வரப்பில் பார்த்திங்கன்னா ஸோ 2 சைடு இந்த களை செடிகள்லாம் இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ பிடுங்கி போடுவாங்க. உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே நாம் ஸோ காலாலே புதைச்சிருவோம். ஸோ ஓரம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து போட்டுருவோம். ஸோ இந்த வரப்பில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கும் நிறைய இருக்கும். மாலை 5:05. சில சமயம் பார்த்திங்கன்னா இப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பயிர் சென்டராக இருக்கும், களைச்செடிகள் பார்த்திங்கன்னா சுற்றில இருக்கும். ஒரு களைச்செடி தான், ஸோ அதை சுற்றிர இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடியும். ஒரு சின்ன சின்னதாக வெட்டி 2 செடி, அதாவது 2 கிளைகள் இதிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்னது இப்படி அறுத்துக்கும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாமே பிடிங்கி எடுத்து தான் எடுக்கிற மாரி இருக்கும். பட் இது 2வது வகை இதில். ஸோ வழக்கம் போல் நாம் மடித்து திரும்ப இதுக்கே இரையாக்கிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சது.